வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கார்டுடைய முறைகேடுகளை தவிர்க்கக்கூடிய வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேஷன் கார்டில் முறைகேடு நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாய மாற்றங்கள் என்னென்ன? ஸோ இது அனைத்துமே ரேஷன் கார்டு விதிகளை மாற்றம் செஞ்சுருக்காங்க. யாருக்கு என்னென்ன விதிகள் மாறியிருக்கு? தமிழ்நாடு அரசு அட்டைதாரர்களுக்கு புதிய விதிமுறைகள் மற்றும் அதிரடியான மாற்றங்கள் குறித்த தகவலை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக போலி அட்டைகள் ஒழிப்பதற்காக இகேஒய்சி சரிபார்ப்பு, ஆதார் இணைப்பு மற்றும் கைரேகை பதிவு ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் விளக்கப்பட்டுள்ளது, இந்த நடைமுறை சரியான நேரத்தில் முடித்தவர்களுக்கு அரிசி, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது. மேலும் நியாய விலை கடைகளில் முறைகேடுகளை தவிர்க்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல், குறுஞ்செய்தி அறிவிப்புகள் போன்ற வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஜாக்பாட் அமைப்புகள் பற்றிய குறிப்புகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. தேவையான தொழில்நுட்ப பதிவுகளை மேற்கொள்ளுமாறு இந்த தொகுப்புக்கு வலியுறுத்த செஞ்சுருக்காங்க. ஸோ விதிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 3 கோடி ரேஷன் அட்டைகள் பார்த்திங்கன்னா செயலிழப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரேஷன் அட்டைகள் இதில் செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போலி ரேஷன் அட்டைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அது ஒரே குடும்பத்தில் பல அட்டைகள், தவறான வருமான வரி விவரங்கள். ஸோ கண்டறியப்பட்டு நீக்கப்பட்ட போலி அட்டைகள் 3 கோடி 20,000 கோடி அரசுக்கு இழப்பு. ஸோ யாருக்கு இதை வழங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள நடுத்தர குடும்பங்கள், ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச். பிரச்சனைகள் என்ன? போலி அட்டைகளை மற்றும் தவறான விளைப்புகளை அரசுக்கு இழப்பு. தீர்வு என்ன? கட்டாயம் கேஒய்சி பயோமெட்ரிக் மூலமாக மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். ஸோ இதுதான் தற்சமயம் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான அப்டேட்டு. இகேஒய்சி அப்டேட் செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? ஸோ உங்களுடைய அப்டேட் எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா என்ன அடுத்த கட்டத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்றது. அப்டேட்னால் பார்த்திங்கன்னா கேஒய்சி அனைத்து அட்டைதாரர்களும் இகேஒய்சி கட்டாயம், பயோமெட்ரிக் ஆதார் அடிப்படையிலான கைவிரல் ரேகை மற்றும் ஸ்டன் சரிபார்ப்பு, ஆதார் இணைப்பு, ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது அவசியம். எஸ்எம்எஸ் தகவல்களை பெற மொபைல் லிங்க் செயலியை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேஒய்சி அப்டேட் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இகேஒய்சி செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? ஸோ செய்யாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்கள், அரிசி, கோதுமை உடனடியாக நிறுத்தப்படும். அரிசி, கோதுமை எல்லாமே தடையின்றி கிடைக்கும். செய்தவர்களுக்கு போலி ரேஷன் கார்டு என கருதப்பட்டு ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும். அரசு வழங்க எந்த சலுகையும் கிடைக்காது. வறுமை கோட்டிற்கு கீழ் ஏஏஒய், பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் குடும்பங்களுக்கான அனைத்து அரசுகளும் உறுதுணையாக செயல்படுவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது. ரேஷன் அட்டை, ஓகேங்களா? பழைய முறை ரேஷன் கடைகளில் மட்டுமே பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்றது பழைய முறை. குறிப்பிட்ட பொருட்களின் இருப்பு மற்றும் விலை கொள்ளை குறித்த தகவல் இனி வெளிப்படைத்தன்மை கிடையாது. இடைத்தரகர்கள் மற்றும் ஊழலுக்கு அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லிகிட்ருக்காங்க. மோசடிகளை தடுக்க நியாய விலை கடைகளில் புதிய விதமான தொழில்நுட்பம், சிசிடிவி கேமராக்கள், கடைகளில் ஊழலை தடுக்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் அனைத்து கடைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் வழங்கப்படும். ஸோ பயோமெட்ரிக் இயந்திரம், சரியான நபர்களுக்கு மட்டுமே பொருட்களை உறுதி செய்ய முடியும். கைரேகை அது மாதிரி எந்த பொருட்களையும் அவங்களால உறுதி செய்ய முடியும். எது? ஸோ இந்த ரேஷன் அட்டைகளுக்காக பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகளில் புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வர போகிறாங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை. ஸோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டைகளை எடுத்து செல்லணும். கைவிரல் மற்றும் கண்வெளி பதிவு இயந்திரத்தில் உறுதி செய்யணும். உங்கள் தற்போதைய மொபைல் எண்ணை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பழைய முறை போல் ஒரு குறிப்பிட்ட கடையில் மட்டுமே பொருட்களை வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் எங்கே வேணாலும் எங்கே வசதியாலும் நியாய விலை கடைகளில் உங்கள் கைரேகையை பயன்படுத்தி பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதனால் உங்களுக்கு கிடைக்கும் நேரடி நன்மைகள் பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசு நிர்ணயித்த விலையில் பொருட்கள் கிடைப்பது, சுதந்திரம், உங்கள் இருப்பிடத்திற்கு ஏற்றவாறு எங்கும் பொருட்களை வாங்கும் வசதி, சிசிடிவி கண்காணிப்பால் சரியான எடையில் சரியான நேரத்தில் பொருட்கள் விநியோகம், பயோமெட்ரிக் மூலம் உண்மையான
பயனாளிகளுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உண்மையான பயனாளிகளுக்கு பொருட்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்றது குறிப்பாக வந்துடுச்சுங்க. ஸோ உங்களை பாதுகாப்பு இந்த டிஜிட்டல் கண்காணி அப்படின்றது என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வெளிப்படைத்தன்மை, பழைய முறையில் ரசீது கிடையாது, 100% புதிய முறையில் ரசீது இருக்குது. ஸோ போலி கார்டுகளால் திருடப்படும் திருட்டு, பயோமெட்ரிக் மூலம் ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.